ஹலோ ஹாபிஸ். லாஸ்ட் வீடியோவில் லீப்போ பேட்டரிஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி லீப்போ பேட்டரிஸை எப்படி சேஃபாக சார்ஜ் பண்ணுறது, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க சார்ஜஸில் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது நான் சொல்கிறேன். எஃப்இவி ஹாபி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் ஹாபியில் இருந்தாலும் ஒரு 2 சார்ஜர் இருக்குது. அது ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. எனக்கு பர்சனலாக நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சார்ஜஸில் இருக்குது. லீப்போ பேட்டரி சார்ஜர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி 2 சார்ஜர் தான் ஃபஸ்ட்டு சஜஷனில் வரும். இதில் இந்த சின்ன சைஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 2 அப்புறம் 3S பேட்டரி மட்டும் தான் சார்ஜ் பண்ண முடியும். மற்றபடி இதில் எந்த செட்டிங்ஸு எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு ஏசி இன்புட் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி ஒரு 3 லைட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செல்லு எத்தனை செல் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த லைட்டெல்லாம் எரியும். மற்றபடி இதில் எந்த செட்டிங்ஸுமே இருக்காது. ஒரு 3S பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு செல்லுலேயும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனுமே இதில் நீங்கள் பார்க்க முடியாது. சின்ன சின்ன ட்ரோன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம 2S 3S இல்லை 1S பேட்டரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பில்டுக்கு சில பேர் இது வாங்கினா போதும்னு நினச்சி இது வாங்குறாங்க. ஆனால் இதுக்கு உங்கள் பேட்டரியை கண்டிப்பாக காலி பண்ணிடும். இப்போ ஒரு லீப்போ செல் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். லீப்போ செல்லோட லோவஸ்ட் வோல்டேஜ் வந்து 3.5, ஹையஸ்ட் வோல்ட் வந்து 4.2. இந்த சார்ஜர் வந்து உங்கள் லீப்போவை எந்த வோல்டேஜில் சார்ஜ் பண்ணுன்றது கண்டிப்பாக இதில் தெரியாது. மேபி இது ஹை சார்ஜ் பண்ணலாம். ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து RC ஏரோப்ளைன்லாம் செஞ்சுட்டு இருக்கிற டைமில் இந்த சார்ஜர் நான் வாங்கியிருந்தேன். அந்த டைமில் எனக்கு நான் இதில் சார்ஜ் போடுற எல்லா பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் வீங்கி போயிடும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு இது வந்து நம்ம கொடுத்துருக்குற அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியோட பேட்டரிக்கு அதிக சார்ஜ் பண்ணுது. ஒரு 4.2 தான் மேக்ஸ் வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா 4.2 விட அதிகமாக கொடுக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அப்படி கொடுத்தா மட்டும் தான் பேட்டரி வந்து ஹீட் ஆகி உப்பி போக ஆரம்பிச்சிடும். அதாவது வீங்கிடும், கொஞ்சம் நல்லா குண்டாயிடும். அந்த மாதிரி ஆச்சுனாலே பேட்டரியிலேருந்து சரியான ஒரு பவர் அவுட்புட்டே உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். சரி, அப்போ இதுக்கு அடுத்தது என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு இந்த சார்ஜரை வாங்கினேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கும், நீங்கள் வந்து செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கலாம். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 350 நினைக்கிறேன். நான் வாங்கும்போது இதோட ரேட் 350 இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2500 கிட்ட. இதில் எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணுற சார்ஜர் வந்து ஹீட் ஆகவே கூடாது. ஹீட் ஆச்சுனாலே அதில் இருக்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக போயிடும். அதனால தான் இதில் வந்து ஒரு மோஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர்னு ஒன்று இருக்கும். அந்த டிரான்சிஸ்டர் வந்து அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். நானும் ஒரு தடவையும் நான் வந்து புதுசாக மாற்றிக்கிட்டே இருப்பேன். உள்ள போர்டெல்லாம் கலட்டி உள்ளே மாற்றிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் இதில் வந்து கரெக்டான அந்த அவுட்புட் சார்ஜு, எவ்வளோ வோல்டேஜ் எல்லாமே செட் பண்ணாலும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து குண்டாகிட்டே இருந்தது. இதில் பேலன்ஸ் லிட் கொடுத்துருப்பாங்க. ஆனாலுமே உங்களுக்கு இண்டிவிஜுவல் செல்லோட ரேட்டிங்லாம் காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் ஒரு 4S பேட்டரியை 4 வோல்ட்டுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு செல்லுலேயும் கரெக்டாக 4 வோல்ட் இருக்கணும். நீங்கள் 4 வோல்ட் இல்லாமல் ஒரு இதில் 5 வோல்ட்டு, இன்னொரு இதில் 3 வோல்ட் ஏறி இருக்குன்னா 16 வோல்ட் புட்டுக்குதர அவுட்புட் கிடைக்கும். ஆனால் ஒரு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஏறிடும். அப்போ அந்த பேட்டரி வந்து வீங்கி போயிடும். இந்த பிரச்சனை தான் இதில் இருக்குது. அது ஏன் முக்கியம்? ஒரு இண்டிவிஜுவல் செல்லில் அதில் என்ன எக்ஸாக்டாக நம்மளுக்கு வோல்டேஜ் இருக்குன்னு காட்டுறது ஏன் முக்கியம் அப்படின்னா, உங்களுக்கு எண்டு வோல்டேஜ் எவ்வளோன்றது முக்கியமே கிடையாது. ஒரு செல்லுலேயும் எவ்வளோ சார்ஜ் ஏறணுன்றது தான் முக்கியம். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பேட்டரி லைஃப் வரும். ஒரு செல்லில் அதிக சார்ஜ், இன்னொரு செல்லில் கம்மி சார்ஜ் ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேட்டரி புட்டுக்குதர காலி ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஃபுல்லாத்தையும் கலட்டி 4S பேட்டரியில் அந்த ஒரு பேட்டரி ரிமூவ் பண்ணி போட்டு 3S தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு மொத்தமாக காலி ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் அந்த மெயின் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் சார்ஜர் வந்து பேலன்ஸ் போட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சில டைம் அப்பயும் சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சென்சார்ஸ் இருக்கும். எல்லா பேட்டரிஸும் இண்டிவிஜுவல் வோல்ட் காட்டும். அதே மாதிரி எல்லா போர்ட்ஸ் எல்லாம் கனெக்டில் இருக்கா, இப்போ மெயின் போர்ட்டும் சரி பேலன்ஸ் போர்ட்டும் சரி எல்லாமே கனெக்டில் இருக்கா, தவறுதெல்லாம் பிடுங்கிட்டா கூட உடனே அதில் வந்து அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால லேட்டஸ்ட்டாக வர சில பிராண்ட் இருக்குது. டூல்கிட் RCலேருந்து M7 மல்டி ஃபங்க்ஷனல் சார்ஜர். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இதை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி இதே டூல்கிட்லேருந்து சேம் M7 மாடல் தான் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த குறையோ இல்லை பேட்டரி வீங்கிறதோ, சார்ஜ் ஏறிட்டு இருக்கப்பே திடீர்னு ஆஃப் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதில் வந்தது கிடையாது. சரி, இப்போ இந்த புது சார்ஜரை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாம். இதில் இன்புட் பார்த்தீங்கன்னா 7 வோல்ட்லேருந்து 28 வோல்ட் வரைக்கும் DC கரண்ட் இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த பேக்கிங்லேயே உங்களுக்கு USB to USB கேபிள் கொடுத்துருப்பாங்க.
நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேட் போட்டுக்கலாம். அது இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்து செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் கொடுத்துருக்கிற யூஎஸ்பி 5 வோல்ட் 2.1 ஆம்ஸை வச்சு நீங்கள் லீப்போ பேட்டரியவோ இல்லை எந்த விதமான பேட்டரியோ நீங்கள் சார்ஜ் பண்ண முடியாது. நான் இன்புட் வோல்டேஜுக்காக பழைய மானிட்டரோட பவர் அடாப்டர் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 14 வோல்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில ரீடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது 14 வோல்ட் காமிக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அடாப்டர்லேருந்து வர பவரை காட்டுது. அதுக்கப்புறம் 32 டிகிரி செல்சியஸ்னு ஒன்று காட்டுது இல்லையா, இது வந்து இதில் இருக்கிற ஐசியோட டெம்பரேச்சரு. சார்ஜ் ஏறும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் இருக்கிற ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். இது சைடில் வந்து மெட்டல் ஸ்க்ரோலிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு இந்த மாதிரி அப்பேர் ஆகும். அதாவது இது வந்து சார்ஜிங் மெனு. அதுக்கப்புறம் மேலே எக்ஸிட் பட்டன் இருக்குது. இப்போ இந்த எக்ஸிட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் மெனு வரும். இதில் வந்து பேட்டரி சார்ஜ் மட்டும் கிடையாது, இஏசி டெஸ்ட் பண்ணிக்கலாம், பவர் டெஸ்ட் பண்ணிக்கலாம், சிக்னலோட ஸ்ட்ரென்த்து கூட நீங்கள் இதில் மென்ஷர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சர்வோ மோட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே காட்டிகிட்டு இருக்கிறது வந்து பேட்டரி, நம்ம கனெக்ட் பண்ண போகிற பேட்டரியோட வோல்டேஜ். கீழே 1 2 3 4 5 6 இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கனெக்ட் பண்ணுற பேட்டரியில் இருக்கிற ஒரு செல்லோட இண்டிவிஜுவல் வோல்டேஜ் தான் அதில் காட்டும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 6S பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த 6Sஸை கனெக்ட் பண்ண உடனே இதில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.98 காட்டுது. பேலன்ஸ் போர்ட்டில் நான் அந்த பேட்டரியில் இருக்கிற பேலன்ஸ் ஒயரையும் நான் கனெக்ட் பண்ணேன்னா ஒரு செல்லோட இண்டிவிஜுவல் வோல்ட்டு அதில் க்ளீனாக டிஸ்பிளே ஆகும். இப்போ சார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த ஸ்க்ரோலிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேட்டரி டைப்பில் லீப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஸை நீங்கள் ஆட்டோலேயே விட்டுடலாம். ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற பேலன்ஸ் ஒயரை வச்சு அதில் எத்தனை செல் இருக்குதுன்னு அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். மோடு சார்ஜிங்கில் விட்டுருங்க. எண்டு வோல்டேஜ் இப்போது லீப்போ பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா 4.2 வோல்ட் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால் எண்டு வோல்டேஜ் உங்களுக்கு 4.2 வச்சுக்கோங்க. சேஃபர் சைடுக்காக 4.19 வோல்ட் வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஹையஸ்ட் கெப்பாசிட்டியே உங்களுக்கு 4.2 வோல்ட் தான். அது 4.2 வோல்ட்டுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது. அதனால் சேஃபர் சைடுக்காக நான் வந்து ஒரே பாயிண்ட் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு 4.19 வோல்ட்டில் நான் சார்ஜ் பண்ணுறேன். சார்ஜிங் கரண்ட் வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்க பேட்டரி வந்து 1300 mAh. அதனால் சார்ஜிங் கரண்ட்டு நான் வந்து 1.3 ஆம்ஸில் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1300 mAh பேட்டரியை 1.3 ஆம்ஸில் நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன்னா 1C ரேட்டிங்கில் நான் சார்ஜ் பண்ணுறதா அர்த்தம். இந்த மாதிரி லீப்போ பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா 3C வரைக்கும் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். 3Cனா நீங்கள் 3.9 ஆம்ஸ் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சார்ஜிங் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிடும். ஆனால் பேட்ரி ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சேஃபர் சைடாக நம்ம 1C ரேட்டிங்லேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். சி ரேட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேட்டரி ரிலேட்டடான வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எண்டு வோல்ட்டு தான் நம்ம கூட இருக்கக்கூடாது. நீங்கள் எண்டு வோல்ட் கம்மியாக வச்சிங்கனாலும் சார்ஜ் ஆகும், ஆனால் பேட்ரி ஃபுல்லாகாது. அதனால் எண்டு வோல்ட்டு தான் நம்ம கூட குறைய இருக்கக்கூடாது. சார்ஜிங் கரண்ட்டை வந்து நம்ம குறைச்சி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா சார்ஜிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஆம்பிரேஜை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சார்ஜிங் டைம் வந்து கம்மியாகும். ஆனால் பெஸ்ட்டு வந்து எல்லா லீப்போ செல்லையும் 1C ரேட்டிங்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். இப்போது ஷார்ட் கொடுத்துட்டோன்னா இந்த பேட்டரி ஆல்ரெடி எவ்வளோ சார்ஜில் இருக்குன்னு இதில் எல்லோவில் உங்களுக்கு அதில் காட்டுது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா என்ன செட்டிங்ஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதையும் அதில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 44 டிகிரி ஆகிடுச்சு. அதனால் ஃபேன் ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ஃபேன் ஓடுறதுனால நீங்கள் எப்போதும் சார்ஜிங் வைக்கிறப்போ இதில் 2 கிளிப் மாதிரி 2 ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வச்சிட்டிங்கனாலே போதும். லீப்போ பேட்டரிஸை மட்டும் சார்ஜ் போட்டுட்டு எங்கேயுமே வெளியே போகாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் சேஃபாக சார்ஜ் பண்ணாலும் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சார்ஜ் போடுறப்போ அந்த பிளேஸ்லேயே இருங்க. சார்ஜ் ஏறிட்டு இருக்கப்போ பேட்டரி சூடாக இருக்கா அப்படின்றது மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் சூடாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக சார்ஜர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க.
பேட்டரி ஃபுல்லான உடனே ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. இதில் லீப்போ பேட்டரிஸ் மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் பேட்டரிஸ் கூட நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கரெக்டான சார்ஜர் வாங்கி லீப்போ பேட்டரிஸை ஒரு ப்ராப்பரான மெத்தடில் எப்படி சார்ஜ் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த சாப்டரில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.